ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்துஜி. இன்றைக்கி நான் அரிசி ரவை உப்புமா பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா, அரிசி நல்லா அலம்பிட்டு காய வச்சு அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச பிறகு ரவை பக்குவத்துக்கு உடச்சிருங்க மிக்சிலேயே. அப்புறம் அது எதுக்கும் ஜெலிச்சிருங்க. இல்லை மாவு இருக்கும், மாவு இல்லைன்னா ஒரு திக்காக ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ மாவெல்லாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் மிளகு, சீரகம், அப்புறமா துவரம்பருப்பு மூணுத்தையும் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடணும். ஒன்றும் பாதியாக பவுட்ரு பண்ணி மிக்சியில் ரெடியாக வச்சுக்கணும். அப்புறம் கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரவையை போட்டு நல்லா கிளறிடுங்க. 1 கப் ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி விட்டு கொதிக்க தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இதை போட்டு 2.5 கப் தண்ணியை விட்டு நீங்கள் நல்லா கலந்துருங்க. கலந்து சின்ன தீயில் மூடி வச்சுருங்க. அது மாதிரி மூடிட்டு அதுக்கு நல்ல வெந்த பிறகு திறந்து அதில் கொஞ்சம் தேங்காய் திருவலும் கொஞ்சம் நெய் 1 ஸ்பூன் போட்டு நீங்கள் கலரலாம். இல்லைட்டா தேங்காயையும் விடலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான் அது. இந்த மாதிரி உங்களுக்கு ரவை பக்குவம் இந்த மாதிரி ரவை உப்புமா வந்துடும். அது கூட ஊறுகாய், ஹோம்மேட் மாங்காய் ஊறுகாய் போட்டிருக்கேன். அதை வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.